அப்ப இது மாதிரி இந்த மனசை வந்து மாற்றக்கூடிய பாலியல் வன்கொடுமை, ஒரு பாலியல் குற்றவாளியை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஒரு சின்ன திரையில ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தக்கூடாது. அவன் அங்க பார்த்துட்டு அதை வேற ஒருத்தர் மேல அந்த பார்வையை வச்சு அவன் குற்றவாளியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கவன் கூட குற்றவாளி ஆகிறது இல்லை. எதையாச்சும் எப்பயாச்சும் பாக்குறான் பாருங்க, அவன் தான் குற்றவாளி ஆகிறான். சைக்காலஜியா இதுதான். அது நீங்க போயிட்டு நீங்க ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க. அதனால இதுல வந்து சின்னதா நல்லவங்களா இருக்கவங்கள கூட கெட்டவங்களா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம பேசுறோம். இதை தடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை. செய்தி தொடர்புத்துறை இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வேண்டாம், இது எதுக்கு அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணலாம். இதை பண்ண வைப்போம், நாமளும் சேர்ந்து பண்ணுவோம். இரட்டை அர்த்தத்துல பேசுறது, முத்த காட்சிகள், காதல் காட்சிகள், இங்க வெளியில காதலர் இருக்காரு, இருந்தாலும் எனக்கு டைம் பாஸுக்கு இன்னொரு காதலர் வேணும், அந்த மாதிரி சொல்லி பிக் பாஸ் அந்த நிகழ்ச்சியை வேணா பாக்குறீங்க. இது இன்னைக்கு நாட்டுல நடக்கும்போது என்ன ஆயிடுது, ஒரு பொண்ணு வந்து கள்ளக்காதலனோட போய் 3 குழந்தைங்களை கொலை செய்து விட்டு ஒருத்தர் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கே பட்டுக்கோட்டை பக்கத்துல. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது?